ஒரு முக்கியமான போராட்டம் சென்னையிலே மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடம். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்று திமுக ஆட்சியிலே சமூக நீதியை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 36 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இப்பொழுது தமிழ்நாட்டிலே சாதிவாரி சர்வே நடத்துங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகின்றோம். ஆனால் திமுக அரசு, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பொய்களை சொல்லி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக 3 பொய்களை திமுகவும் அவர்கள் சார்ந்தவர்களும் மக்களிடம் தொடர்ந்து கோயபிள்ஸ் பிரச்சாரமாக முன்வைக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் சொல்கின்ற பொய்கள்: 1, மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும், தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று. 2வது பொய், இதை எடுத்தாலும் நீதிமன்றங்கள் இதை தடை செய்து விடுவார்கள் என்று. அடுத்த பொய்கள், இதற்கு சட்டம் இல்லை என்று, எங்களுக்கு எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை என்று சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தொடர்ந்து பொய்களை சொல்லி வருகிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் பொய்கள் எடுபடாது. தமிழக மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இன்னும் உங்களுடைய ஆட்சி இன்னும் 2 மாதம்தான். அதன் பிறகு எங்கள் ஆட்சி வரும். எங்களுடைய கோரிக்கை சமூக நீதி நிலைநாட்டுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இது ஒரு சாதி பிரச்சனை கிடையாது, இது ஒரு சமூக நீதி பிரச்சனை. சாதியை வைத்துத்தான் பல நூற்றாண்டுகளாக அடக்குமுறைகள் நடைபெற்றன. இதை சரி செய்ய வேண்டும். இந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்ற நோக்கில்தான் இன்று அப்படிப்பட்ட சாதிகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ளத்தான் சாதிவாரி சர்வே நடத்த வேண்டும். இது சமூக நீதி பிரச்சனை. இந்த சாதிவாரி சர்வேயால் இடஒதுக்கீட்டும் வரும். இடஒதுக்கீட்டுக்காக மட்டும் கிடையாது, இடஒதுக்கீடும் ஒரு அங்கம்தான். நம்முடைய இந்திய அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 15-16 சரத்திலே ஒரு அரசு சமூக கல்வியிலே பின்தங்கிய மக்களுக்கு நிகர்நோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். நிகர்நோக்கு நடவடிக்கைகள் என்றால் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 15-16 தெளிவா சொல்லியிருக்கிறது. The states should ensure affirmative action for the socially and educationally backward classes of India. அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அந்த உரிமையைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். இப்போ இருக்கின்ற கணக்கு வெள்ளையர்கள் 1931 எடுத்தார்கள். 95 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட கணக்கை வைத்துத்தான் இன்று இடஒதுக்கீடும் கொடுக்கின்றார்கள், சமூக நலத்திட்டங்களும் கொடுக்கின்றார்கள். இது பழைய கணக்கு. 1931 இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கு அப்போ 28 கோடி, இன்னைக்கு 146 கோடி. 1931 அதில் முறையான கணக்கு எடுக்கல. அங்கே விஞ்ஞான ரீதியிலே தொழில்நுட்பங்கள்லாம் அப்போ கிடையாது. இன்னைக்கு எல்லாமே இருக்கு, பிங்கர் டிப்ல இருக்கு உங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு பழைய கணக்கு வச்சுட்டு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் கணக்கு எடுக்கிற நேரத்தில் டிவி கூட கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கூட இந்தியாவில் கிடையாது. அம்பாசிடர் கார்டு கூட அப்ப கணக்கெடுப்பு நடத்தல, அம்பாசிடர் கார்டு கூட அப்ப வரல. அப்ப எடுத்த கணக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கிறோம். எதுக்கு ஓட்டுறோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு கடன் கொடுத்து அவளுக்கு சுய தொழில் கொடுப்பதற்காக பழைய கணக்கு வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம். அதனால நாங்க கேட்கிறோம், புது கணக்கு எடுக்குங்க. இந்த சமூகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும்.
தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமூகங்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்தால்தான் நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும். இல்லையே எதை வைத்து நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுவீர்கள்? இதுல பல காரணங்கள் இருக்கிறது. நான் இப்ப பொய் சொன்னார்ல ஸ்டாலின் அவர்கள், ஒன்னு மத்திய அரசு தான் எடுக்கணும். மத்திய அரசு 1948 சென்சஸ் ஆக்ட் படி சென்சஸ் தான் எடுப்பார்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு எடுப்பார்கள். ஆனால் எங்களுடைய அழுத்தம் காரணமாக பிரதமர் மோடியிடம் பலமுறை அழுத்தம் கொடுத்து இப்பொழுது மத்திய அரசும் நாங்கள் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே கூடுதலாக சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அது நடைபெறும். 1931க்கு பிறகு முதல் முறையாக இந்திய அளவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அரசு இப்பொழுது இருக்கின்ற அரசு இதை அறிவித்திருக்கிறது. 2026 வீடுகளை கணக்கெடுப்பு நடத்தி 2027 அங்கே சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகின்ற திட்டம் இருக்கிறது. அதற்கு 14,000 கோடி நிதியும் ஒதுக்கியிருக்கின்றார்கள். அது மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் கேட்பது சாதிவாரி சர்வே. இந்திய புள்ளியியல் சேகரிப்பு சட்டம் 2008 அதன்படி சர்வே நடத்துங்கள். ஸ்டாலின் அவர்களே, நாங்க கேட்கிறது சென்சஸ் கிடையாது, காஸ்ட் சென்சஸ் கிடையாது. காஸ்ட் சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். நாங்கள் கேட்கிறது காஸ்ட் சர்வே. இது மாநில அரசு எடுக்கலாம். இதை நீதிமன்றங்கள் உறுதி செய்திருக்கின்றனர். உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்திருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் 2 மாதத்திற்கு முன்பு கர்நாடகா உயர்நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். என்ன? மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசுகளும் சாதிவாரி சர்வே எடுக்கலாம் என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதன் பிறகும் இந்த ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தூங்குறவரை எழுப்பலாம், ஆனா தூங்குவது போல் நடிப்பவரை எழுப்ப முடியாது. ஸ்டாலின் அவர்கள் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய செந்தமிழ் அவர்கள் சொன்னது போன்று அவருக்கு எல்லாம் தெரியுது. அதிகாரிகளுக்கு தெரியும், இவருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். சட்டம் இருக்கு. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி மத்திய அரசு கணக்கெடுக்கலாம், மாநில அரசு கணக்கெடுக்கலாம், உள்ளாட்சிகள் கணக்கெடுக்கலாம், பஞ்சாயத்து தலைவர் கணக்கெடுக்கலாம், கலெக்டர் கணக்கெடுக்கலாம், யார் வேணா கணக்கெடுக்கலாம். அந்த கணக்கு செல்லும் என்று உயர்நீதிமன்றங்களும் தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றார்கள். இப்ப நான் சொல்றது, இது வெறும் இடஒதுக்கீடுக்காக மட்டும் கணக்கு கிடையாது. பீகாரிலே என்னுடைய நண்பர் நிதிஷ்குமார் அவர்கள் 10வது முறையாக முதலமைச்சர். சமீப தேர்தலிலே மீண்டும் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு முக்கிய காரணம் பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப சமூக நலத்திட்டங்களையும் வழங்கியிருக்கின்றார்கள். சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்ன? இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. இடஒதுக்கீடு ஒரு அங்கம் தான். இடஒதுக்கீடுக்கு பிறகு இன்னும் எவ்வளவோ இருக்குது சமூக திட்டங்கள். பீகாரிலே நடத்தப்பட்ட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் பிறகு அங்கே பீகாரிலே 94 லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் 6,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது என்று கண்டுபிடிப்பு. அந்த 94 லட்சம் குடும்பங்களுக்கும் மாதம் இல்ல, ஒரு தவணையாக 2 லட்சம் ரூபாய் உதவி செய்து சுய தொழிலுக்காக உதவி செய்கின்ற ஒரு திட்டத்தை பீகாரிலே கொண்டு வந்தார்கள். இது எப்படி நீ தமிழ்நாட்டில் கண்டுபிடிப்ப? எவ்வளவு பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்றார்கள், எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க, எப்படி கண்டுபிடிப்ப? சர்வே எடுக்கணும். அதே பீகாரிலே 67 லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, குடிசை வீட்டில் இருக்கிறாங்கன்னு அந்த சர்வேல தெரிய வந்தது. பீகார் அரசு, நிதிஷ்குமார் அரசு என்ன பண்ணாங்க? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் வேணும், இது இந்த திட்டம் தான் வேணும், இதுதான் உண்மையான வளர்ச்சி. இல்ல நான் செய்ய மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வதெல்லாம் இது ஏமாற்று வேலை. இது ஏமாற்று வேலை. அதே போன்று இப்ப நாங்க கேட்கிறோம், இப்ப தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு ஒப்பிட்டு செய்ய முடியாது.
அவங்க சொல்றாங்கல்ல இது நீதிமன்றத்தில் தடை செய்வாங்க. பீகாருடைய அங்கே இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தினார்கள், அதே நீதிமன்றத்திலே இப்போ ஒரு சின்ன தடை. அதற்கு காரணம் வேறு. நீதிமன்றங்கள் இப்போ என்ன பண்றாங்கன்னா, நீதிமன்றங்களுக்கு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, கணக்கெடுப்பு நடத்துங்க. அவங்க கேட்கறது மாடர்ன் கான்டெம்பரரிஸ் பெர்டினன்ட் டேட்டான்னு கேட்கறான். அவங்க கேட்கிற டேட்டா என்னன்னா, ஒரு பக்கம் எந்தெந்த சாதிகள் என்ன கணக்கில் இருக்கிறாங்க, தலை கணக்கெடு. அந்த சாதிகள் என்ன சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், சோசியல் பேக்வர்ட்னஸ். ஒன்னு ஒவ்வொரு சாதிக்கும் பாப்புலேஷன், சோசியல் பேக்வர்ட்னஸ், இரண்டுத்தையும் ஒப்பீடு செய்து நியாயப்படுத்தி ஜஸ்டிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராபோலேட் பண்ண, அதை நியாயப்படுத்தினா நாங்க நீதிமன்றத்தில் தடை பண்ண மாட்டோம்னு தீர்ப்புகள் சொல்லியிருக்கின்றார்கள். இதை அவசியம் செய்யணும், இதைத்தான் செய்யணும். பீகாரில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கணக்கெடுப்பு மட்டும் தலைய கணக்கெடுப்பு வச்சு அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்திருக்கிறாங்க. அது சரி செஞ்சிடுவாங்க கொஞ்ச நாள்ல. அது மட்டும் இல்ல, மற்ற மாநிலங்கள்ல இப்போ ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு 1962 வழங்கினார்கள். என்ன தீர்ப்புனா, பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா ஒரு தீர்ப்பு. அப்போ 1960 கர்நாடகாவில் அங்கே 65 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தினார்கள். அதை எதிர்த்து பாலாஜி என்பவர் கர்நாடகா உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை அந்த கர்நாடகா உயர்நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடை அதிகப்படுத்தியதை ரத்து செய்தது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு சென்றது. உச்சநீதிமன்றத்திலே 1962 அங்க இருக்கிற நீதிபதிகள் இந்தியாவிலே இடஒதுக்கீடு 50 விழுக்காடுக்கு மேல் போகக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். எப்போ? 1962. அவங்களுக்கு அப்போ எந்த டேட்டாவும் கிடையாது, எந்த காரணமும் கிடையாது, ஏதோ ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க. இது அநியாயம், இந்த தீர்ப்பு அநியாயம். ஆனால் அதன் பிறகு எத்தனையோ வழக்குகள் வந்தது. பிறகு 1991, 92 இந்திரா சாணி வழக்கு வந்தது. அப்பொழுது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் என்ன பண்ணாங்க, 13 நீதிபதிகள் ஆம் அந்த 62 தீர்ப்பை உறுதி செய்தார்கள். இந்தியாவிலே 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. அதுவும் அநியாயம். ஆனால் அதன் பிறகு தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? அப்போ தமிழ்நாட்டில் நமக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. அதை அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து உடனடியாக மத்திய அரசு, அப்போது நரசிம்மராவ் அவர்கள் பிரதமர், அவரை அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள 9வது அட்டவணையிலே பாதுகாப்பு செய்யப்பட்டார். இது சாதாரண செயல் கிடையாது. ஏன்னா அரசியல் சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்தாதான் இந்த 9வது அட்டவணையில பாதுகாப்பு வழங்க முடியும். சும்மா போய் சட்டம், நாடாளுமன்ற சாதாரண சட்டம்லாம் எடுபடாது. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் நடந்து தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனால் இப்போ அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. பொதுவா 9வது அட்டவணையில் இருக்கின்ற ஏதாவது சட்டம், அதை நீதிமன்றம் அதை சீண்டக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. ஆனால் அதை மீறி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த பிரச்சனை எடுத்தார்கள். ஏன்னா சமூக நீதிக்கு எதிரானவர்கள் வழக்கை போட்டார்கள். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு ரத்து பண்ணணும் வழக்கு போட்டாங்க. அதை எடுக்கக்கூடாது நீதிமன்றம். ஆனாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு என்ன கேட்டாங்க, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் பழங்குடி மக்கள், பட்டியலின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது எஸ்டி, எஸ்சி, பிசி, எம்பிசி 69% இருக்காங்களா கேள்வி கேட்டார். இது எப்படி நீ நியாயப்படுத்துவன்னு கேள்வி கேட்டார் நீதிபதி. நான் ஓராண்டு காலம் நான் தருகின்றேன் என்று நீதிபதி சொன்னார். ஓராண்டு காலத்திற்குள், எப்போ சொன்னார்? 2010. ஓராண்டு காலத்திற்குள் தமிழ்நாடு கணக்கெடுப்பு நடத்தி நியாயப்படுத்தினால் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நான் அனுமதிக்கிறேன், இல்லையே நான் தடை செய்வேன் என்று நீதிபதி சொன்னார். அப்புறம் அவர் மாறிட்டார். அப்போ ஏதாவது ஒன்று பண்ணி காமிச்சு பழைய அந்த அம்பாசங்கர் வச்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒப்புத்து பண்ணிட்டாங்க. அப்போ ஜனார்தனம் இருந்தார், அப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனா இருந்தார். அவர் ஏதோ கணக்கெல்லாம் வச்சுக்கிச்சு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு 2017 மீண்டும் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில், என்ன 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணணும். இந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கு. நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, அப்ப அந்த மராத்தா ரிசர்வேஷன் பிரச்சனை அது முடிஞ்ச உடனே தமிழ்நாடு பிரச்சனை நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மராத்தா பிரச்சனை முடிஞ்சு போச்சு.
இப்ப என்ன பண்ணுவாங்க அடுத்தது? தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு 69 இடஒதுக்கீடு ஏன்னா இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. மற்ற மாநிலங்கள் நம்ம கிட்ட ஒப்பீடு செய்ய முடியாது. நமக்கு ஏற்கனவே 69 இருக்கு. அந்த 69க்கு பாதுகாப்பு இல்ல, பிரச்சனை வருது. அதுக்காகவாவது எடுங்கன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட பலமுறை நாங்க சொன்னோம். இப்போ இதுல கடந்த 5 ஆண்டு காலத்தில் 35 முறை பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அழுத்தங்கள், தீர்மானங்கள், நேரடியாக முதலமைச்சரை சென்று சந்தித்தது, பிரதமர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தியது, கருத்தரங்குகள், பல கருத்தரங்குகள் நடத்தினோம், பல போராட்டங்கள் நடத்தினோம், நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பல முறை பேசணும். இதெல்லாம் இதை படிக்கணும்னா அரை மணி நேரம் ஆகும் எனக்கு. 35 முறை இந்த 5 ஆண்டு காலத்தில் அவ்வளோ போராட்டம், கருத்தரங்கம், அழுத்தம், ஆர்ப்பாட்டம், பேசுறது உள்ள வெளியில, மீடியா, தீர்மானம் எத்தனையோ செஞ்சிருக்கிறோம் நாங்க. அதனால இது ஏதோ இது தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ நடத்துறது கிடையாது. தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். அதற்கு முதல்ல 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நம்ம பாதுகாக்கணும். ஒண்ணு. இரண்டாவது, 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் உள்ள வேற்றுமைகளை கலைக்கப்பட வேண்டும். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு, ஆனால் அதற்குள்ள இருக்கின்ற சமூகங்களுக்கு சமநிலையில் இருக்கின்றார்களா? இல்ல. அதுக்கு பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். இப்போ நான் கேட்கறது, பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டிலே 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, பழங்குடி மக்களுக்கு 1, பட்டியலின மக்களுக்கு 18, அந்த 18ல 3 விழுக்காடு அருந்ததியர் மக்களுக்கு. அருந்ததியர் மக்கள் அந்த 3 விழுக்காடு மட்டுமல்ல, அந்த 15 விழுக்காட்டிலும் அவர்கள் போட்டியிடலாம். இப்போ பட்டியலின மக்கள் 3 பெரிய பிரிவுகள். ஒன்று ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர்கள். உட்பிரிவுகள் கிட்டத்தட்ட 76 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த உட்பிரிவில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குதா இடஒதுக்கீடு? எல்லாமே சமநிலையில் இருக்கா? இல்ல. 76 பேர்ல வெறும் 6ல இருந்து 8 பேர் தான் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இடஒதுக்கீடை அவர்கள் தட்டி செல்கிறார்கள். மீதி இருக்கின்ற 68 பேருக்கு கிடைக்கல. இது நீ எப்படி தெரிஞ்சுப்ப? கணக்கெடுப்பு நடத்தணும். அது கணக்கெடுப்பு நடத்ததையா தெரியும். இடஒதுக்கீடு தர, சமூக திட்டங்கள் தர, அது போய் சேருதான்னு உனக்கு தெரிஞ்சுக்கிறது விருப்பம் இல்லையா? அந்த கூறு குடும்பம் இல்ல உங்களுக்கு. இதுக்கு மேல எப்படி என்னால சொல்ல முடியும்? இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும் என்னால? இது படிச்சது படிக்காதெல்லாம் வித்தியாசம் இல்லமா? இதெல்லாம் மனசுல இருக்கணும். அதெல்லாம் ஏன்னா இது பட்டியலின மக்களுக்கு மட்டுமல்ல, பழங்குடி மக்கள் என்று இருக்கிறார்கள். பழங்குடி மக்களுக்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில், மத்தியில் 7.5 விழுக்காடு. இங்க 1 விழுக்காட்டுல 36 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 36 உட்பிரிவுகள் அதுல 6-7 உட்பிரிவில் அந்த 1 விழுக்காடுல கிட்ட 3/4 எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. நான் சொல்றதுக்கு இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, சமூக திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள், இதுதான் எல்லாமே வேண்டதில்லை. ஏன் பிசி எடுத்துங்க, பேக்வர்ட் கிளாஸ் எடுத்துங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எடுத்துங்க. இன்னைக்கு 26 விழுக்காடு, 141 சமூகங்கள் இருக்கிறது. அதுல எத்தனையோ சமூகங்களுக்கு கிடைக்கல. சில சமூகங்கள் நிறைய எடுத்துக்கிறாங்க, சில பேர் கிடைக்கல. எம்பிசி எடுத்துங்க, எம்பிசியில 115 சமூகங்கள் இருக்கிறது. அதுல எத்தனை பேருக்கு யாருக்கு கிடைச்சிருக்கு, யாருக்கு கிடைக்கல எப்படி தெரியும்? நிச்சயமா அதுல எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதுதான் இந்த கூட்டம், அதுதான் இந்த போராட்டம். தமிழ்நாட்டில் எல்லா சமூகங்களுக்கும் அவர்களுடைய மக்கள் தொகை மற்றும் சமூக பின்தங்கிய நிலை ஏற்ப இடஒதுக்கீடை பிரித்து கொடுங்கள். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் 50 விழுக்காடுக்கு மேல போயிடுச்சு. இது நீதிமன்றம் இனி தடை செய்ய முடியாது. ஏன்னா 69 விழுக்காடு நமக்கு இருக்கு. மற்ற மாநிலங்கள் 50 விழுக்காடுக்கு மேல போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால அந்த தடையை சில நீதிமன்றங்கள் தடை பண்ணிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனை இல்ல. நமக்கு ஏற்கனவே 69 இருக்கு. அந்த 69க்குள்ள நியாயம் கிடைக்குதா? இல்ல. இல்ல, கணக்கெடுப்பு நடத்தி இன்னும் அதிகமா 69ல இருந்து 80, 85
அது அடுத்த கட்டம். இப்ப முதல்ல இருக்கத்தே சரி செய்யணும். இப்போ நம்முடைய ராஜா அவர்கள், எம்.இ. ராஜா, மீனவர் சமுதாயம் இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தினா, ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்போ நம்ம மரியாதைக்குரிய திரும்ப கரு நாகராஜன் சொன்னாரு, SIR ஒரு மாதத்தில் எடுக்க முடியுது. இந்த கணக்கெடுப்பு அதே போன்று தான், ஒரு மாதத்தில் எடுக்கலாம். தெலுங்கானால 1.5 மாதத்தில் எடுத்தாங்க. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 2வது முறை எடுக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் 2 கோடி வீடு இருக்கு, தோராயமா 2 கோடியே 15 லட்சம் வீடு, 2 கோடின்னு வச்சுக்கணும். 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு முதலமைச்சரா பதவியேற்றவுடன் உங்களுக்கு முதல் வேலை என்ன இருக்கணும்? இந்த 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள், இல்ல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை இல்ல, எத்தனை பேர் கூலி தொழில் இருக்காங்க, எத்தனை பேர் வறுமை கோட்டில் இருக்கிற, எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்க. இதுதான் உங்களுடைய முதல் வேலையா இருக்கணும். அது இருந்தால்தான் அடுத்த 5 ஆண்டு காலம் அதை வைத்து நீங்கள் அந்த பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வர முடியும். இதுதாயா நிர்வாகம், இதாயா திறமையான நிர்வாகம். ஆனா நம்ம முதலமைச்சர் இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எடுக்க முடியாது, எனக்கு கணக்கு இல்லை, எனக்கு உரிமை இல்லை. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு துரோகம் இது, எவ்வளவு துரோகம், தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகம். தமிழ்நாடு சாதாரணமா 50 ஆண்டுகளில் முன்னேறம்னா, நீ கணக்கெடுப்பு நடத்தினா 20 ஆண்டுகளில் முன்னேறும் தமிழ்நாடு. ஏன்னா ஒவ்வொரு மைக்ரோ லெவல்ல அவங்க சொல்றாங்க, இல்ல மத்திய அரசு எடுக்குதுன்னு சொல்றாங்க. மத்திய அரசு எடுக்கட்டும். மத்திய அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு அது மேக்ரோ லெவல், மாநில அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு அது மைக்ரோ லெவல். நம்ம ரெண்டுமே வேணும், மேக்ரோ லெவலும் வேணும், மைக்ரோ லெவலும் வேணும். ஏன் நீதிமன்றங்கள் கேட்கின்றார்கள். மத்திய அரசு எடுக்கிறது தலையன்றாங்க, அது என்ன போறாங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ சமுதாயங்கள் இருக்கிறது, இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறது, அந்த தலையை கணக்கு தான் எடுப்பாங்க மத்திய அரசு. மாநில அரசு தான் மைக்ரோ லெவல்ல அவங்க என்ன சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள், எவ்வளவு சோசியல் பேக்வர்ட்னஸ், எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரங்கள் மாநில அரசு தான் எடுக்க முடியும். தெலுங்கானாவில் 75 கேள்விகள் கேட்டாங்க ஒவ்வொரு வீட்டிலையும், 75 கேள்விகள். இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் பீகார் எடுத்து முடிச்சுட்டாங்க, கர்நாடகா 2வது முறையா எடுத்து முடிச்சுட்டாங்க, தெலுங்கானா எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட் இது எடுத்துட்டு இருக்கிறாங்க. தெலுங்கானால 75 கேள்விகள், 56 முதல் கேள்விகள், 19 துணை கேள்விகள் எடுத்தாங்க. 75 கேள்விகள் என்ன? இப்போ SIR போறாங்கல்ல, ஒரு வீட்டுல போய் எத்தனை பேருமா ஒரு ஃபார்ம் கொடுக்கறாங்கல்ல, அந்த ஃபார்ம் ஃபில் பண்றீங்கல்ல, அதேதாயா கணக்கெடுப்பு. சாதாரணமா எடுத்துட்டு போலாம். இது ஒரு பெரிய வேலை கிடையாது. தெலுங்கானால வெறும் கிட்டத்தட்ட 300 கோடி, அவ்வளவுதான். 1.5 மாதம் 2 லட்சம் அரசு ஊழியர்கள். இந்த கணக்கெடுப்பு தான். இதுல போய் ஒவ்வொரு வீட்லயும் போய், தமிழ்நாட்டில் 2 கோடி வீட்லயும் போயிட்டு ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை பேர் இருக்கீங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், அதில் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், இது சொந்த வீடா, வாடகை வீடா, குடிசை வீடா, ஓட்டு வீடா, கல்லு வீடா, எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பாத்ரூம் இருக்கு, குடிநீர் வருதா, கரண்ட் இருக்குதா, சோலார் வச்சிருக்கீங்களா, இந்த வீட்டுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை என்ஜினியர்கள், எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள், எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலைக்கு போறாங்களா, தனியார் வேலைக்கு போறாங்களா, என்ன வருமானம், அந்த வீட்டுல கிணறு இருக்குதா, போர் இருக்குதா, அந்த வீட்டுல சைக்கிள் இருக்குதா, பைக் வச்சிருக்கீங்களா, கார் வச்சிருக்கீங்களா, டிராக்டர் இருக்குதா, அந்த வீட்டுல கிட்டத்தட்ட அவங்க தொழிலாளர்களா, நிலம் வச்சிருக்கிறாங்களா, எவ்வளவு நிலம், எத்தனை சென்ட், இல்ல கூலி தொழிலாளர்களா, இல்ல விவசாய தொழிலாளர்களா, விவசாய முதலாளிகளா, இந்த எல்லாமே ஒரு 75 கேள்விகள் கேட்டா தமிழ்நாட்டில் அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த கேள்விகள் வைத்து தமிழ்நாட்டை வேகமாக அனைத்து சமூகங்களும் முன்னேற வைக்கலாம். இதுதான் கணக்கெடுப்பு. இதுக்குதான் கணக்கு வேணும். ஜப்பான்ல இருந்து எவ்வளவு பறவைகள் இந்தியாவுக்கு வருது, தமிழ்நாட்டுக்கு வருது. சைனாவில இருந்து வலசை பறவைகள் எப்ப வருது, எந்த மாசம் வருது, எங்க தங்குது. ரஷ்யாவில இருந்து எவ்வளவு பறவைகள் வருது. ஆஸ்திரேலியா இருந்து பெலிக்கன் வருதா, பிளமிங்கோ வருதா, இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கிறேன். இல்ல தமிழ்நாட்டில் கால்நடைகள் எவ்வளவு இருக்கு, அதுல எத்தனை மாடுகள் தெருவில் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு கணக்கு வச்சிருக்கிறேன். தமிழ்நாட்டில் எத்தனை தெருநாய்கள் தெருவில் சுத்திட்டு இருக்குன்னு கணக்கு வச்சிருக்கலையா. எத்தனை ஆமைகள் எங்கிருந்து வருது, எவ்வளவு முட்டை போடுது, இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கலையா. ஏன் தேர்தல் நேரத்தில் எல்லார் வீட்லயும்
இந்த வீட்டுல இந்த ஜாதி, இந்த தேர்தல், இந்த கட்சி, இந்த ஓட்டு, இவ்வளவு ஓட்டு, இந்த அந்த கணக்கெல்லாம் நீ வச்சிருக்கல தனிப்பட்ட முறையில். இந்த பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு, இந்த பிள்ளைங்களுக்கு வேலைக்கு, இந்த பிள்ளைங்க சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு கணக்கெடுப்பு ஏன் நடத்தக்கூடாது? ஏன் நடத்த நீங்க மறுக்கிறீர்கள்? ஏன் தடுக்கிறீங்க? ஏன்னா திமுக அப்படித்தான். திமுக அப்படித்தான். அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் முன்னேறக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. அப்படி ஏதாவது கொஞ்சம் முன்னேற்றம் 2 பேரோட சண்டையை மூட்டு விடுவோம். அதுல PhD படிச்சு வச்சிருக்கான். சண்டையை மூட்டி விட்டு முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடிச்சு இவங்க அடிச்சுக்கிட்டு. ஐயோ, அதனால நம்ம நோக்கம் அனைத்து சமூகங்களும் முன்னேறணும். அப்பதான் நீடித்த முன்னேற்றம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்றது, அதான் வேண்டும். எனக்கு முன்பு நம்முடைய தடா ரஹீம் அவர்கள் பேசினார்கள். அவர் சொன்னார், இஸ்லாமியர்கள் ஏன் இந்த மேடையில் நாங்கள் வந்தோம், இங்கே எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். திமுக இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. வேற எதுக்கும் கிடையாது. முஸ்லிம்ஸ் ஆர் ஓட் பேங்க் ஃபார் டிஎம்கே, அவ்வளவுதான். தேர்தல் வந்ததுன்னா அப்புறம் தான் அங்க போய் போட்டுக்கிட்டு அவங்க சாப்பிடுவாங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு. இப்ப சொன்னாங்கல்ல, ஹஜ்ஜுக்கு ஒரு இல்லம், ஒரு என்ன வச்சு பண்ண போறீங்க. இந்த கணக்கெடுப்பின்படி இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு காரணம் எங்களுடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா. அதற்கு காரணம் போராட்டம் செய்ததனால்தான் கலைஞர் அவர்களை அன்று கலைஞர் ஆட்சியிலே வற்புறுத்தி செஞ்சதால்தான் அன்னைக்கு கொடுத்தார் கணக்கெடுப்பு. அந்த இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு. இப்போ இஸ்லாமியர்கள் இன்னைக்கு காட்டா 7 பிரிவில் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஷியா, சுன்னி, லப்பை, போரா அப்படிலாம் இருக்காங்க. 7 பிரிவுகள் இருக்காங்க. அந்த 7 பிரிவுகளில் 3.5% யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கலன்னு எப்படி தெரியும்? அதனால்தான் கணக்கெடுப்பு வேண்டும். அதனால்தான் இஸ்லாமியர்களுக்கோ சரி, மற்ற எல்லா சமூகங்களுக்கும் இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தி, இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப இடஒதுக்கீடு 69 விழுக்காடு இருக்கு. அதுல பிற்படுத்த சமூகங்களுக்கு 26, இஸ்லாமியர்களுக்கு 3, பட்டியலின மக்களுக்கு 15 பிளஸ் 3 18, பழங்குடி மக்களுக்கு 3, மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு MBC 20, 69 இருக்கு. இப்ப எப்படின்னா, ஒரு அறையில ஒரு 100 மாம்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு 100 பேர் உள்ள போயிட்டு, ஏப்பா நீங்க மாம்பழத்தை பிரிச்சு எடுத்துங்கன்னு சொன்னா எல்லாமே ஒண்ணு எடுத்துப்பாங்களா? நிச்சயமா இல்ல. பலமா இருக்கிறவங்க, பலசாலிகள், வலிமையா இருக்கிறவங்க 5 மாம்பழம், 10 மாம்பழம், 15 மாம்பழம் எடுத்து அடிட்டு போடும். பலவீனமான இருக்கிறவங்க அப்படியே ஓரமா நின்றுட்டு இருப்பான், அவனுக்கு கிடைக்காது. நம்ம இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அதுல யாரு மாம்பழம் அதிகமா எடுத்துட்டாங்க, யாருக்கு கிடைக்கல, அது தெரிஞ்சிடும். தெரிஞ்சு கிடைக்காதவங்களுக்கு கூடுதலாக மாம்பழம் கொடுக்கிறது. இதுதான் சமூக நீதி, இதுதான் நீதி, இயற்கை நீதி, சமூக நீதி. இதுதான். இது நான் பண்ண மாட்டேன், இத பண்ணவே மாட்டேன். எதுக்கு பயப்படுறீங்க? ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பயம்? ஏன் பயப்படுறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? MLA சீட் எல்லாம் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, MP சீட்டு ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, பஞ்சாயத்து தலைவர் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க. ஏன் உங்க கட்சி மாவட்ட செயலாளர் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, ஜாதி வச்சுதான் கலவரமே பண்றீங்க நீங்க ஆட்சிக்கு வரணும்னு. அப்புறம் எதுக்கியா ஏன் இந்த ஜாதி கணக்கெடுப்பு ஏன் நடத்த? இது ஜாதி கணக்கெடுப்பு மட்டும் கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது ஜாதி பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முன்னேற்ற பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை, சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம் ஆஃப் தமிழ்நாடு. எல்லாமே நம்ம பக்கம் சட்டம் இருக்கு, 69 விழுக்காடு இருக்கு, எல்லாமே அதிகாரம், அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, நிதி இருக்கு. 4.5 கோடி பட்ஜெட் போடுற திமுக 500 கோடி இதுக்காக செலவு பண்ண முடியாதா? எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த சமூக நீதி நிலைநாட்டுகின்ற அந்த மனசு மட்டும் தான் கிடையாது. இல்லவே இல்லை. ஆனா நிச்சயமா வரலாறு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மன்னிக்காது. நிச்சயமா வரலாறு உங்களை மன்னிக்காது.
உங்களிடம் அதிகாரம் இருந்தும் எல்லாம் சட்டம் எல்லாம் இருந்தும் என்கிட்ட இல்லன்னு ஒரு பொய் சொல்ற முதலமைச்சர் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளவு பார்த்தது, எவ்வளவு செய்யலாம், எவ்வளவு முன்னேற்றம் கொண்டு வரலாம், எவ்வளவு மக்களுக்கு முன்னேற்றம் கொண்டு வரலாம். இதுதான் வேண்டும், இதுதான் வேண்டும். அதனால இதையெல்லாம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். அது நாங்க சோர்ந்து போறது கிடையாது. எவ்வளவு காலமா நாங்க பார்த்துட்டோம். மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலமாக இந்த கணக்கெடுப்பு வேணும், இந்த கணக்கெடுப்பு வேணும்னு மத்திய மாநில அரசு எத்தனையோ முறை எத்தனையோ பிரதமர்களை பார்த்தாரு, இங்க முதலமைச்சரை பார்த்தாரு, நாங்கெல்லாம் பார்த்தோம், எல்லாம் பண்ணோம். இது ஏதோ ஒரு வன்னியர் பிரச்சனை, இது ஒரு ஜாதிக்காக மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே முன்னேற வேண்டும், வேகமாக முன்னேற வேண்டும். சமூக நீதினா என்ன? சமூகத்தில் பின்தங்கி இருக்கிற சமுதாயம் முன்னேறிய சமுதாயங்களுக்கு நிகராக வாழ வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அதுதான் சமூக நீதி. அதற்கு நமக்கு என்னென்ன டேட்டா வேணும், எல்லாம் டேட்டா எல்லாமே வேணும். அதை வைத்துத்தானே நம்ம திட்டங்கள் வகுக்க முடியும். அது மட்டுமில்ல, பீகாரில் சொன்ன முதலமைச்சர் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள் ஏன் மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தார்? பல காரணங்கள். அதுல 2 முக்கிய காரணம். 1, கணக்கெடுப்பு நடத்தினார். 2, அங்கே பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தார். அதான் மன்றி அங்க இருக்கிற பெண்கள் அதிகமாக அவர்கள் வாக்குகள் போட்டாங்க. ஆண்கள் 61%, பெண்கள் 71%, 10% அதிகமா ஓட்டு போட்டாங்க. அதுக்காக தான். ஆனா இங்க இந்த எலைட் பார் திறக்கலாமா? எங்க திறக்கலாம்? அது காலேஜ் பக்கத்துல தந்தாதான் நிறைய குடிப்பாங்க. இல்ல அந்த டெட்ரா பேக்ல ஊத்தலாமா? பாட்டில் வேணா, டெட்ரா பேக்ல பசங்க உள்ள சொறி வச்சுப்பாங்க. இப்ப பாட்டில் சொருனா உடையுது பாட்டில். இதெல்லாம் சிந்திக்கிறீங்களே ஸ்டாலின் அவர்களே. இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு, பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லையா? தமிழ்நாட்டில் சட்டமும் இல்ல, ஒழுங்கும் இல்ல, பெண்கள் பாதுகாப்பு இல்ல. 4 வயசு குழந்தை, 80 வயசு பாட்டி, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. என்ன காரணம்? ஒரு பக்கம் மது உங்க அப்பா திறந்து விட்டுட்டாரு, இன்னொரு பக்கம் கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், அபின், என்னென்ன போதை அமெரிக்காவில் இருக்கிறதோ அத்தனையும் தமிழ்நாட்டில் மூல முடுக்குல கிடைக்குது, கிராமத்தில் கிடைக்குது, பள்ளிக்கூடம் வாசல்ல, கல்லூரி வாசல்ல கிடைக்குது. எனக்கு பயமா இருக்கு. இந்த அடுத்த தலைமுறைகளை நினைச்சாலே பயமா இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் அவ்வளோ மோசமான கிடைக்கும். இப்ப பார்த்தா திருநெல்வேலியில 9வது படிக்கிற பிள்ளை, குழந்தைங்க 9வது படிக்கிறது தான் குழந்தைங்க. அது பள்ளிக்கூடத்துல வகுப்புல மது குடிச்சிட்டு பெண் குழந்தைகள். நான் என்னுடைய அறிக்கை சொல்லிட்டேன், அவங்க மேல தப்பு கிடையாது, அவங்கள தண்டிக்காதீங்க, அவங்க வாழ்க்கை பானா போயிடும். சட்டம் இருக்கு, 21 வயசுக்கு மேல விற்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. யார் வாங்கினா, யார் அவங்களுக்கு கொடுத்தா, அவங்கள தண்டிங்க. நீங்க அவங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள 3 கடை இருக்கு, அது உங்க மேல தப்பு. உங்க நோக்கம் என்ன? நீங்க ஆட்சிக்கு வந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் 34,000 கோடி மது வித்தாங்க. உங்க ஆட்சி முடிகிற காலத்தில் இன்னைக்கு 56,000 கோடிக்கு மது விற்கிறாங்க. இது ஒயிட்ல மட்டும், கருப்புல 1 லட்சம் கோடிக்கு. சரி, இப்ப நான் அது வேற டைவர்ட் ஆயிடும். இப்ப நம்ம வேலைக்கு இதுதான் கணக்கெடுப்பு, இது அவசியமானது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிறப்பிடம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட நம்ம முன்னோர்கள் எல்லாம் இங்கே சமூக நீதிக்காக போராடி வாழ்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா நம்ம தான் முதல்ல எடுத்திருக்கணும். ஆனா கர்நாடகா நம்மள மிஞ்சிட்டாங்க. 2015 சித்தராமையா அவர்கள் அப்ப எடுத்தார், அது வெளியில விடல. இப்ப மறுபடியும் 2வது முறை எடுத்திருக்கிறாங்க. கர்நாடகாவில் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? சமீபத்தில் கர்நாடகாவில் இந்த ஆண்டு பட்டியலின மக்களுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க, ஒரு நீதியரசர் தலைமையில் நடத்தி அதற்கு பரிந்துரைகள் செய்து கர்நாடகாவில் 17 விழுக்காடு இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு. அந்த 17 விழுக்காட்டை 3ஆக பிரித்தார்கள், 6, 6, 5 என்று. அந்த 6னா யாருன்னா, அதுல கண்டுபிடிச்சு பட்டியலின மக்கள்ல அதுல யாருக்கு கிடைக்கலையோ அவங்க எல்லாமே 6ல சேர்த்தாங்க. இன்னொரு 6ல யாருக்கு குறைவா கிடைச்சிருக்குதோ அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு 6ல சேர்த்தாங்க. அதுல யாருக்கு அதிகமா கிடைச்சதோ அவங்க என்ன 5ல சேர்த்திருக்கிறாங்க. இதுதான் உண்மையான சமூக நீதி. இதையா செய்யணும். உள்ஒதுக்கீடு கொடுக்கணும். நீதிமன்றம், உச்ச நீதிமன்றமே உள்ஒதுக்கீடு கொடுக்க தடையில்லை என்று தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள்.
தமிழ்நாட்டில் எல்லாமே சாதகமா இருக்கு. ஒன்றை தவிர, நம்ம முதலமைச்சரை தவிர, இந்த ஆட்சியை தவிர. ஆனா இன்னும் 2 மாசம் பொறுத்துங்க, அதுவும் போயிடும், முடிஞ்சு போயிடும். அதனால இது ஏதோ ஒரு தேர்தலுக்காக எல்லாம் மறுபடியும் சொல்றேன். இது தொடர்ந்து அடுத்த தேர்தலுக்கு முந்தின நாள் வரைக்கும் இதை நாங்க போராடிட்டு தான் இருப்போம், கேட்டுட்டு தான் இருப்போம். தேர்தலுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இப்ப இல்ல, இதுக்கு முந்தைய அரசியல் தான் பண்ணோம், அதுக்கு முந்தைய அரசு தான் பண்ணிட்டு இருக்கோம், காலங்காலமா கேட்டுட்டு இருக்கோம். எதுக்கு? இந்த எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும், சுய தொழில் செய்யணும், இல்ல வேலையில சுயமரியாதையுடன் வாழணும். லிவிங் வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையோட வாழ வேண்டும். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினா போதாது, சுயமரியாதையோட வாழணும். நான் கேட்கிறேன், திமுக கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கிறீங்களே, காங்கிரஸ் கேட்கிறேன் நான், உங்க ஆட்சி தான் கர்நாடகாவில் இருக்கு, உங்க ஆட்சி தான் தெலுங்கானாவில் இருக்கு. ஆனா இங்க ஏன் வாயை திறக்க மாட்டீங்களா? என்ன பயம் உங்களுக்கு? அண்ணன் வைகோவை கேட்கிறேன் நான், நீங்கள் தந்தை பெரியார் வழியில் வந்தவர், ஏன் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க? ஏன் திராவிட கழகம் கி வீரமணி அவர்கள், ஆசிரியர் அவர்களை கேட்கிறேன், ஏன் நீங்க வாயை திறக்கல? என்ன பிரச்சனை உங்களுக்கு? திருமாவளவன் அவர்களை நான் கேட்கிறேன், ஏன்? என்ன சாதிவாரி சர்வே எடுத்தால் அதிகமாக பயன் பெறுவது யாருன்னா பட்டியலின மக்கள் தான். ஆனாலும் ஏன் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க? ஏன் ஒரு போராட்டம்? என்ன பிரச்சனை? தேர்தல் தானா, தேர்தல் தானா, தேர்தல் தானா, அதான் எல்லாமே. அதனால இது ஒரு சமூக நீதி பிரச்சனை. இப்ப மேடையில் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க. கொள்கை ரீதியிலே சில கட்சிகளுக்கும் மாற்று கட்சிகள்ல கொள்கை ரீதியிலே அவங்களுக்கு வேற்றுமையில் இருக்கலாம். ஆனால் இது ஒரு மைய பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டு வளர்ச்சி பிரச்சனைக்காக அவங்களுடைய அந்த கொள்கை வேற்றுமைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து இங்கே இந்த மேடையிலே வந்திருக்கின்றார்கள் தலைவர்கள். அவர்களுக்கு உண்மையிலே எனக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும், நான் நன்றி சொல்ல. இதுதான் தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், இதான் எதிர்பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த நம்ம இங்க சென்னையில இங்கே நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், அனைத்து இயக்கங்களை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்கள், அதே போன்ற அனைத்து கட்சியில் சார்ந்த தொண்டர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை நம் கட்சி நிர்வாகிகள். யாரும் நம்ம கட்சி பேரை சொல்லலைன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, எடுத்துக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். இல்லாம இங்க சென்னை மாவட்டத்தை சார்ந்த ஜெயராமன் அவர்கள், தயாளன் அவர்கள், ராதா அவர்கள் தலைமை உள்ளிட்ட இங்க நல்லா இங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டேன், எல்லா பேரும் சொல்லிட்டேன், எல்லா மாவட்ட செயலர் சொல்லிட்டேன். இங்க எல்லாமே நல்லா பண்ணிருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காவல்துறைக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. இங்கே மீண்டும் இந்த உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும், அனைத்து சமுதாயங்களும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும், அனைத்து இனத்தை சார்ந்தவர்களும், அனைத்து மொழியை சார்ந்தவர்கள், எந்த வேறுபாடும் இல்லை, எந்த பாகுபாடும் இல்லாமல் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நமக்காக, சமூக நீதிக்காக நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம், வெல்வோம். நன்றி.